أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا. وقال نبينا صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يصب به. إن يريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. சலாத்தும் சலாமும் நமது எல்லோர் சர்தார் எம்பிரார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் மஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை எதன்படி நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிழ்ந்து நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதை விட்டும் தவிழ்ந்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். ரப்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை அலங்காரமாக ஆக்கி பார்ப்போருக்கு அலங்காரமும் அதை வாழ்பவர்களுக்கு இன்பம் சுவைக்க செய்யக்கூடிய உலகமாகவும் அல்லாஹ் ஆக்கி அதனை மனித குலத்தையும் படைத்து அல்லாஹ் சொல்லுவது, இந்த அலங்காரமான உலகத்தை உங்களில் வாழச் செய்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் யார் நல்லவர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹ் சொல்லுவான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா. இந்த பூமியின் மேல் பரப்பிலே, பூமியின் மேல் நாம் அலங்காரமாக ஆக்கி இருக்கிறோம். எல்லா வஸ்துவும் அலங்காரம், பார்ப்பதற்கு பரபசம் மூட்டும் அலங்காரம். இந்த உலகத்திலேயே இருந்து விடலாம் என்ற ஒரு ஆவலும் வரும். அப்படிப்பட்ட சொகுசு பங்களா, அப்படிப்பட்ட கார், நல்ல வளமோடும் வசதியோடும் வாழக்கூடியவர்கள் இங்கேயே இருந்து விடலாமே என்று நினைப்பதுண்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? இந்த மேல் பரப்பிலே நான் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அமலால், நற்செயலால் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக என்கிறான் அல்லாஹ். நல்ல அமல்களை செய்து யார் அல்லாஹ்விடத்திலே நல்லவர் என்று பெயர் வாங்குகிறாரோ அவர்தான் சிறந்தவர். அதை சோதிப்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தை நாம் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்தது இதற்காக. கல்கல் மௌத்த வல் ஹயாத். மரணத்தையும், முந்தி மரணம் தான் சொல்றான், அப்புறமா தான் ஹயாத் வாழ்வு. முந்தி மரணத்தை தான் படைச்சான். இந்த மரணத்தையும் படைத்தேன், வாழ்க்கையும் படைத்தேன். ஏன்? உங்களில் யார் நல் அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக. கல்கல் மௌத்தல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன் அமலா. உங்கள் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள்
இந்த உலகம் தாருபுத்திலா, சோதிக்கப்படக்கூடிய உலகம் இது. ஆகிரத்து தான் வாழ்க்கைக்குரிய ஒரு உலகம். இது மரணமாகும் உலகம். இது ஏதோ வந்தோம், எதற்காக? மரணமாகின்ற உலகத்திற்கு அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருக்கிறான் என்றால், நீடூடி எப்போதும் உலகத்திலே அழியாத உலகத்திற்கு வாழ வைப்பதற்காக வேண்டி சிறு காலங்கள் அல்லாஹ் நம்மை இங்கே உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான், நம்மை சோதிப்பதற்காக. அல்லாஹ் சொல்லுவான், மா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். எந்த மனிதரும் ரசூலை பார்த்து சொல்கிறான், உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிரந்தரமாக யாருமே நாம் ஏற்படுத்தல. உங்களுக்கு முன்னால் எத்தனை மக்கள், கோடான கோடி மக்கள் இங்கு உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள், யாருமே இல்லையே. இப்போ யாருமே நிரந்தரமாக இல்லையே. ரசூலை பார்த்து சொல்றான். ஏன் அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரசூல் புதிதாக ஒரு மார்க்கத்தை பரப்புறாரு, அல்லாஹ் ஒருவன் என்கிறார், நம்ம கடவுள்லாம் திட்டாரு, இவர் இறந்து விட்டால் என்ன என்பதாக இந்த மக்கத்து குறைஷிகள் சொல்லுகிற போது, காபிர்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், அவர் இறந்து விட்டால் நீங்க மட்டும் உலகத்தில் இருக்க போகிறீர்களா நிரந்தரமாக என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், மா வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். நபி, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நிரந்தரத்தை யாருக்கும் ஏற்படுத்தல, யாருமே நிரந்தரமாக வாழல. அஃபயிம்மா, தாங்கள் இறந்தாலும் உலகத்தை விட்டு தாங்கள் சென்று விட்டாலும் ஃபஹுமுல் ஹாலிதூன், அவர்கள் நிரந்தரமாக இருந்து விடுவார்களா என்று கேட்கிறார். யாருமே நிரந்தரம் உலகத்தில் இல்லை. எந்த ரசூலை படைக்கவில்லை என்றால் உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அந்த ரசூலுக்கே மரணம் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு எங்கே? எல்லோருக்கும் மரணம். யாரும் தப்பிக்க முடியாத மரணத்தை விட்டு அல்லாஹ் சொல்லுவான், குல் நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். எல்லா ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கக்கூடியதுதான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உயிர்கள் மரணத்தை சுவைக்காமல் இருக்காது. எல்லாருக்கும் மரணம் உண்டு. உயிர் என்று ஒன்று இருந்தா எல்லாருக்கும் மரணம் உண்டு. இது திட்டம், நிச்சயம், சத்தியம். உயிரை வாங்குகின்ற மலக்குக்கு கூட உயிர் எடுக்கிற சக்தி எல்லாம் வச்சிருக்கிறான். அவங்களுக்கு மரணம். மரணமே இல்லாதவன் படைத்த ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான், இந்த மரணத்தெல்லாம் ஏன் படைச்சிருக்கேன், உலக வாழ்க்கையில ஏன் படைச்சிருக்கேன்னா, நபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களுக்கு நன்மை கொண்டும் சோதிப்போம், தீமை கொண்டும் சோதிப்பதற்காக வேண்டிதான். சோதிப்பதற்காக வேண்டித்தான் நன்மையும் செய்யறவங்களுக்கு, தீமையும் உங்களை அடைகிறது. இலைனா துரிஜவும், நீங்கள் நம் பக்கம் மீட்டப்படுவீர்கள். மீண்டு திரும்ப என்கிட்ட தான் நீங்க வந்தாகணும். உலகத்துல இருக்க போறதில்லை. அந்த பயம் உள்ளத்துல இருக்கணும். உலகத்துல வாழ்வது கொஞ்ச நாள் என்றால் அல்லாஹ் படைத்த ரப்படத்துல ஒரு நாளைக்கு போய் சேரணும். நான்லாம் போக முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நியாமத்தை கொடுக்கிறான் ஒரு மனுஷனுக்கு, நல்லா வாழ்றான். நியாமத்தும் சோதனை தான். பெரிய பணத்தை கொடுக்கிறான், கார் பங்களா, நல்லா இருக்கிறான், வசதியா இருக்கிறான். நம்ம நினைச்சிருக்கிறோம் அவனுக்கு பார் நல்ல பங்களா, அவன் பள்ளிக்கே வரதில்லை, பங்களாவில் இருக்கான், கார் ஓட்டுறான். நம்ம 24 மணி நேரம் பள்ளியில கிடக்கும், தொழுகிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம். நம்மளை அல்லாஹ் கஷ்டப்படுத்துறானே. சகோதரர்களே, பணத்தை கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், கைரை கொடுத்து சோதிக்கிறேன். இந்த நேமத், நான் கொடுத்த நேமத்துகளுக்கெல்லாம் மனிதன் நன்றி செலுத்துகிறானா என்பதை சோதிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நான் பணத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த பணத்தை கொடுத்து இந்த பணத்தினால் நான் எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறோனோ அதை செய்கிறானா? ஹஜ் செய்கிறானா? உம்ரா செய்கிறானா? ஏழைகளை கவனிக்கிறானா? ஜகாத்தை கொடுக்கிறானா? எத்தனை பொருள் வேண்டாலும் வைத்துக்கொள், எத்தனை சதவீதம் ஜகாத் என்ற நான் கடமையாக்க இருக்கிறேனே அதை கொடுத்தானா? என்னால் படைக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர்கள் ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களை கவனித்தானா என்பதை சோதிப்பதற்காகவே கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நீ வச்சு அனுபவிச்சுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் சொன்ன மாதிரி நடக்கணும்.
அப்படி நடந்தால் அந்த நியமத்துக்கு நீ ஷுக்ர் செய்தால் நான் அதிகப்படுத்த வைக்கிறான், அதிகமா கொடுத்துக்கிட்டு இருப்பேன், இன்னும் அதிகமா கொடுப்பேங்கிறான். இல்ல நான் கொடுக்கின்ற நியமத்துக்கு நீ ஷுக்ர் செய்யலே மறுத்தீ என்றால் என்னுடைய அதாப் எப்படிப்பட்ட அதாப் தெரியுமா? இன்ன அதாபில ஷதீத், மிக கடுமையாக இருக்கும் அதாப். என்னுடைய வேதனை உனக்கு தெரியாது. இன்ன அதாபில ஷதீத், மிக கடுமையான வேதனையாக இருக்கும். அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறான், ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறான், அதுவும் சோதனை என்கிறான். ஏழ்மையாக இருக்கிற பொழுது பொறுமையோடு இருக்கிறான் மனிதன், சோதிக்கிறான். நான் கஷ்டத்தில் தான் வச்சேன் அவனை, அந்த கஷ்டத்திலும் என்னை எப்படி நினைக்கிறான் அவன்? அவனுக்கு நல்லா அள்ளி கொடுத்திருக்கிறான், அவன் ஜாலியா சுத்துறான், நல்ல செலவு பண்ணிட்டு அலையறான், என் கூட படிச்சு வந்தான், ஆனா என்னை கஷ்டப்படுத்த வச்சிருக்கிறானே என்று சொல்லாம இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு அல்லாஹ் கொடுத்தது இதுதான் நமக்கு என்று யார் அந்த கஷ்டத்தையும் அந்த கஷ்டம் நினைக்காமல் அல்லாஹ் தான் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் என்று யார் பொறுமையோடு இருக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் வைத்திருப்பது சுவனம். ஏன்? அல்லாஹ் பஷீர் சாபிரீன் என்கிறான். பொறுமையாளர்களுக்கு நான் சுவனத்தை வச்சிருக்கிறேன். ஏன்? அவங்களுக்கு தான் சோதனை, அத்தனையும் பொறுமை வேண்டும். அந்த பொறுமை இல்லை என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சோனத்தை கொடுக்க மாட்டான். பொறுத்திருக்கணும். ஏன்? அல்லாஹ்வே சொல்லுகிறான், வல நபலுவன்னக்கும் பிஷ்ஷைஇ மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போங்கிறான். மினல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போங்கிறான். பசி வரும், பட்டினி, வறுமை, இது சோதனை. இந்த சோதனையிலும் நீ என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். அம்வால், நம் பொருள்ல நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, வியாபாரத்தில் நஷ்டம், தொழில நஷ்டம், விவசாயத்தில் நஷ்டம். இப்படி நஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன நினைக்கணும்? பொறுமை. அல்லாஹ் ஏதோ ஒரு நேரத்தில் இப்ப நஷ்டத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று பொறுமையோடு நீ இருந்தால் உபஷரி சாபிரி. அடுத்து வல் அன்ஃபுஸ், உயிர்களை எடுப்பான். நமக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. 4 குழந்தைகள் இருக்கும், ஒரு குழந்தை நம்ம இடத்துல பிரியமா இருக்கும், நல்ல விளையாடும், திடீர்னு அந்த உயிரை கைப்பற்றுவான். அந்த நேரத்தில் பொறுமை காக்கணும். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்தான், கொடுத்தது அல்லாஹ், எடுத்தது அல்லாஹ். ஏதோ கொஞ்ச நாளைக்கு நம்ம இடத்துல இருக்க வச்சான் அந்த குழந்தைய என்று பொறுமையோடு இன்னால் இல்லாம சொன்னால் அல்லாஹுக்காகவே வாழுகிறோம், அவரிடத்திலே மீண்டும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நீ சொன்னால் அல்லாஹ் உனக்கு சொற்களை தெரிவித்திருக்கிறான். அந்த பொறுமைக்காக நம்ம இடத்துல இருப்பாங்க நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள். திடீரென்று மரணம் வரும் அவங்களுக்கு. அப்பெல்லாம் நம்முடைய மனசு பொறுமையாக இருக்கு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய கதர். அவன் நிர்ணயம் செஞ்சிட்டான் மரணத்தை, யாரும் தடுக்க முடியாது. அப்படி யார்? இதெல்லாம் சோதனை. இந்த சோதனைக்கெல்லாம் நீ பொறுமையாக இருந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பஷீர் சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கிறான். அவர்களுக்கு சோனத்தை தயாரித்து வைத்திருக்கிறார். மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ சோதனைக்கு உள்ளாக்குவான்கிறான் அல்லாஹ். அவங்களுக்கு தான் சோதனை வரும். நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோமே, நமக்கு ஏன்டா சோதனை? ஜகாத்தும் கொடுக்கிறோம், ஹஜ்ஜ் செஞ்சிருக்கிறோம், எல்லாமே செஞ்சிட்டோம், தொழுகிறோம், கரெக்டா இருக்கும், நமக்கு ஏன் சோதனை? அவங்கள தான் சோதிப்பேங்கிறான் அல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டானோ சோதனைக்குள்ளாகிறேன் என்கிறான். அவங்களுக்கு தான் சோதனை அதிகம். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்தா ஷௌகத யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. ஒரு மனிதனுக்கு கவலை, துக்கம், நோய், துன்பம்
எல்லாம் நேரிடும். ஏன் கால்ல முள் தைத்தால் கூட அதுவும் நமது பாவத்திற்கு பரிகாரமாக அமையுது. ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறாரு, அதுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது. நோவினை வருகிறது ஒரு மனிதனுக்கு, ஆனா வருஷம் பூரா நோவினை வருவதில்லை. இன்பம் துன்பம் ரெண்டுமே மனுஷனுக்கு இருக்கு. அல்லாஹ் இரண்டையும் படைச்சிருக்கிறான். ஆனால் துன்பம் கொண்டிருந்தால் நிச்சயமாக இன்பம் இருக்கு. கஷ்டம் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கஷ்டத்தை வெற்றி நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு லேஸ் இருக்குங்கிற அல்லாஹ், ஒரு சுகம் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் சுகம் இருக்குது. கஷ்டப்பட்டா ஒரு நாளைக்கு சுகமாக இருக்கலாம். வீடு கட்டுறது லேசா இல்ல, கஷ்டப்பட்டால் பிறகு அந்த வீட்டில் எப்படி இருப்பான்? சுகமாக இருப்பான். ஒரு வியாதி வந்துருச்சு, கஷ்டப்படுகிறான், ஆனால் வியாதிக்கு பின் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் நலமாக இருக்கிறான் அல்லவா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு 60-70 வருஷம் வாழ்றான்னா 100% அல்லாஹ் அவனை இன்பமாகத்தான் வச்சிருக்கிறான். ஏதோ 10% கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கிறான். ஏன்? எந்த நேரமும் ஒரு மனிதன் தலைவலி தலைவலி சொல்லிக்கிட்டே அழுவதில்லை. ஏதோ ஒரு நேரத்தில் தலைவலி வரும், அப்புறம் அல்லாஹ் சுகத்தை கொடுத்துருவான். எந்த நேரமும் எனக்கு வயிற்று வலிக்குது சொல்வதில்லை மனுஷன். ஏதோ ஒரு நேரத்தில் வயிற்று வலி வலிக்கும், அதுக்கு மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டு அல்லாஹ் குணமாக்கிடுவான். எல்லா நேரமும் நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாக சொல்லிக் கொண்டிருப்பதில்லை மனுஷன். ஏதோ ஒரு நேரத்தில் அவனுடைய சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் இருக்கலாம். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை சகோதரர்களே. ஆக 90% அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன், இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ 10% தான் அவனுக்கு கஷ்டம் வருகிறது. ஆனால் கஷ்டம் வந்தாலும் நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம வாழ்நாள் பூராவுமே நல்லதானே இருந்தோம். 50-60 வயசு வரைக்கும் நல்லதானே இருந்தோம். கண்ணு நல்லதான் இருந்துச்சு, இப்பதான் கண் பார்வை கொஞ்சம் மங்கி இருக்கு. காது நல்லா தானே கேட்டுச்சு, இப்பதானே கொஞ்சம் கேட்கல காது. நல்ல அறிவோடு தானே இருந்தோம், இப்போதான் ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக ஏற்படுது. 60-70 வருஷம் வரைக்கும் நல்லதான் இருந்தது, நல்ல ஞாபக சக்தியோடு தானே இருந்தோம். அல்லாஹ் அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல. அல்லாஹ் நேமத்துகளை கொடுக்கும் போது நேமத்தினுடைய அருமை புரியல நமக்கு. எவ்வளவு நேமத்துகளை அல்லாஹ் செஞ்சிருந்தான். உடல் ஆரோக்கியமாக இருக்கிற போது நல்ல அமல்கள் செய்ய விட்டுட்டோம். இப்போ வியாதி வந்துருச்சு, அமல்கள் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கு, ஆனா நின்று சொல்ல முடியல. ஆர்வமா இருக்கு, நோம்பு வைக்க ஆர்வமாக இருக்கு, ஏதோ வியாதி தடுக்குது, நோம்பு வைக்க வேணாங்கிறான், அல்சர் உன்னால முடியலங்கிறான். நல்லா இருக்கிற காலத்தெல்லாம், ஆரோக்கியமான இருக்கிற காலத்தெல்லாம் நோம்பு வைக்க விட்டுட்டோம். சகோதரர்களே, இன்பம் துன்பம் உண்டு. அல்லாஹ் நேமத்தை கொடுக்கிறான்னா நேமத்தை எப்போ விளக்கணும்? எப்ப விளக்க மனுஷனுக்கு? அந்த நேமத்தை இழக்கும் போது அவனுக்கு தெரியும். வெயிலுடைய நிழலுடைய அருமை எப்பங்க தெரியும்? வெயில் வந்த பிறகுதான் தெரியும். ஏசில குழுகுழுன்னு இருக்கிறோம், இப்ப கரண்ட் போட்டோமே, இப்ப தெரியும் அதனுடைய சூடு. இங்க உட்கார முடியலையே, காற்று வேணுமே, அப்போ உள்ள குழுகுழுன்னு இருக்கும் போது இந்த நேமத்தை புரியல நம்ம. அல்லாஹ் அதே போலதான் வாழ்க்கையை குழுகுழுன்னு வச்சிருப்பான். அப்ப நம்ம விளங்குற அல்லாஹ் நமக்கு நேமத் செஞ்சிருக்கிறானே, இப்ப அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினால் அந்த நேமத்தை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டிருப்பான். சகோதரர்களே, சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அய்யுன்னாஸ் அஷத்து பலா, மனிதர்களுக்கு யாருக்கு கடுமையான சோதனை வரும்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மனிதர்களுக்கு சோதனைகள் அதிகமாக வருவது யாருக்கு? சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அன்பியா, நபிமார்களுக்கு தான் சோதனை அதிகமாக வருது. நபிமார்கள் யாருங்க? அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். மாறு
செய்யாதவர்கள், அவருடைய முன்பு செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு உலகத்தில் சோதனையிலேயே முதல் சோதனை நபிமார்களுக்கு தாங்கிறாங்க. சொல்லுவாங்க ஃபல் அம்சல் ஃபல் அம்சல் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். அடுத்து யார்? அவர்களை போன்றவர்கள். நல்லவர்களுக்கு தான் அதிகமாக சோதனையே இருக்குதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம சொல்றோம் நல்லவர்களுக்கு சோதனை வந்தா அவருக்கு பாரப்பா சோதனை வந்துருச்சு. நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம், விளாண்டுக்கிட்டு இருக்கோம், தொழுவதில்லை, நம்ம நல்லா தான் இருக்கோம். நம்ம சொல்றோம்ல, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ப வைக்கிறாரு, ஹஜ்ஜெல்லாம் செஞ்சு இருக்காரு, அவரும் படுத்து கிடக்கிறாருப்பா படுத்த படுக்கை இல்லை அப்படிங்கிறோம். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருள் தான். அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். சொல்றாங்க அடுத்த ரசூலுல்லாஹ் ஃபயுபுத்தல ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி. ஒரு மனிதன் மார்க்கத்தில் எவ்வளவு பற்றுதலாக இருக்கிறானோ அந்த பற்று அதிகமாக உறுதியாக பற்றுதல் உள்ளவனாக இருக்கிறான், அந்த அளவு கடுமையாக சோதனை வருமா அவனுக்கு. சொல்றாங்க ஃபைன்கான தீனுஹு சுலுபன். எந்த அளவு தீனில் பற்றுதலாக இருக்கிறானோ இஷ்டத்த பலாஹு, கடுமையான சோதனையும் அது போல வருமா. தீன்ல ரொம்ப பற்றுதல், அவரை மாதிரி ஒரு தக்வாதாரி இல்லை, அதே போல சோதனையும் அவருக்கு அதிகமா அது போலவே வருமா. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதே மாதிரி வஇன்கான ஃபீ தீனிஹி ரிக்கத்தன், மார்க்கத்திலே அவ்வளவு ரொம்ப கடுமையான இல்லை, இது நடுத்தரமா இருக்கிறார், அவருக்கு உபுத்துலிய அலா ஹஸபி தீனி, அவர் தீன்ல எப்படி இருக்கிறாரோ அது போலதான் சோதனையும் அவருக்கு வரும். தீன்ல ரொம்ப கடுமையான ரொம்ப தக்குவதாரிலாம் இல்லை, ஏதோ வராத ஜீவன தொழுறார், நம்ப வைக்கிறார், அப்படியே போயிட்டே இருக்கிறார், மற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார், ரொம்ப இறைச்சம் இல்லை, அது மாதிரி தான் அவருக்கு சோதனை கம்மியா தான் வருங்கிறான். தீன்ல பற்றுதலா இருக்கிறவருக்கு அதிகமாக சோதனை வரும். சொன்னாங்க கடைசியில ஃபமா யப்ரஹுல் பலாஉ பில் அபதி ஹத்தா யத்ருகஹு யம்ஷி. பூமியில் நடமாடிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மீது எந்த பாவம் இல்லாமல் இருக்கும் நிலையிலே அல்லாஹ் அவனை மன்னிக்க செய்வான், அல்லாஹ்வை சந்திப்பான். அல்லாஹ்வை சந்திக்கும் போது தூயவனாக சந்திப்பான், எந்த பாவம் இருக்காது. ஏன்? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவன். சோதனை வந்த போதும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தவன். என்னை அப்படி செஞ்சிட்டானே இப்படி செஞ்சிட்டானே எப்படி. அதாவது நீங்க அரபு நாட்டில் பார்க்கலாம், பெட்ல படுத்து கிடப்பாங்க, எழுந்திருக்க கூட முடியாது. கைஃபஹாலுன்னு கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அவங்ககிட்ட போய் நம்ம தீனை கத்துக்கிட்டு வரணும். நம்மகிட்ட கேட்டு என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வார்த்தை வருவாங்க, எழுந்திருக்கவே முடியாது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எப்படி தீன் பாருங்க, தீன்ல எவ்வளவு பற்றுதல் எல்லாம் அல்லாஹ். ஏன் 50-60 காலங்கள் நம்மை அல்லாஹ் நல்ல சலாமத்தாக ஆரோக்கியமாக நடக்க வச்சான். இப்பதானே படுத்திருக்கோம். அப்ப அவனுக்கு தான் நன்றி செலுத்தணும். இத்தனை வருஷமா நமக்கு நல்லதாக இருந்துச்சு உடல், இப்பதான் உடல் சரியில்லை, நம்ம முடியாத நிலையாக ஆகிட்டோம். இப்போ அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கணும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வறுமையை கொடுப்பான், நெருக்கடியை கொடுப்பான் வாழ்க்கையில. அதே நேரத்தில் சிலர்களுக்கு வளமையான வாழ்க்கை கொடுப்பான், நல்ல வாழ்க்கை கொடுப்பான். இன்னும் சிலர்களுக்கு நல்ல வசதி தன்மை கொடுப்பான், சிலர்களுக்கு நெருக்கடியை கொடுப்பான். இன்னும் சிலர்களுக்கு ஹலால் ஹராம் ரெண்டு உணவையும் கொடுத்து நீ எதை எடுத்துக்கணுமோ எடுத்து, ஹலால் வேணுமா ஹராம் வேணுமா. இறையச்சமுடையவர்கள் எதை எடுப்பாங்க? எது ஹலாலோ அதை எடுப்பாங்க. இறையச்சம் இல்லாதவர்கள் ஹலாலாவது ஹராமாவது எந்த உணவு கிடைச்சோ அதை சாப்பிடுறோம் அப்படி ஒரு நோக்கம். சகோதரர்களே, உலகம் இருக்கிறதே சோதனை களம். அல்லாஹ் சோதிக்கிறான் கொடுத்து, அதில் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பார்க்கிறான். அல்லாஹ் பார்த்து நமக்கு என்ன என்ன சன்மானங்கள் கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் நமக்கு நிர்ணயிச்சு வைத்திருக்கிறான். முதல் சோழலகத்துல போய் உள்ள போன உடனே அழைப்பாளர் அழைப்பார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நீங்கள் இன்பமாக இருங்கள், துன்பம் கிடையாது, நீங்கள் எப்போதும் இன்பமாகவே இருங்கள்,
உங்களுக்கு துன்பம் என்பது இனிமேல் கிடையாது. சொல்லுவாங்க சுவாசிகள் உள்ள போன அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு அண்ணல் நம்ம ஒரு ஹசன். அல்லாஹ்வுக்கே புகழ். ஏன் அந்த அல்லாஹ் கவலையும் துக்கத்தையும் போக்கி விட்டான். உலகத்தில் எத்தனை கவலைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள். சுவனத்திற்கு வந்த உடனே கஷ்டங்களே இல்லை, சுகமாக இருக்கிறேன், கவலையே இருக்காதான். என்ன கவலைப்படுவாங்க தெரியுங்க? சொற்களத்துல ஒரே ஒரு கவலைப்படுவாங்க. உலகத்துல எத்தனை துஆக்கள் கேட்டிருப்போம், அந்த துஆக்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் கொடுத்திருப்பான். உடனே அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பான். சில துஆக்களை கபூல் செய்யாம அல்லாஹ் வச்சிருப்பான். நம்ம நினைச்சிருப்போம் துவா கேட்டுக்கிட்டே கபூல் ஆகல. அந்த துவாவுக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய கூலியை பார்த்து இவன் சொல்லுவானா, எந்த துவாவுக்குமே அல்லாஹ் நம்மை உலகத்துல கபூலாக்காம இருக்க வேண்டுமே, அவ்வளவு நன்மைகள். அந்த துவாவுக்குள்ள மதிப்பு ஆகரத்துல போய் தான் தெரியும். அப்ப கவலைப்படுவான மனுஷன், நம்ம அல்லாட்ட கொடுக்கணும்னு கேட்டமே, எதையும் அல்லாஹ் கொடுக்காம இருந்துட்டான், இப்ப இவ்வளவு சன்மான்கள் அள்ளி தரானே சொற்களத்துல அப்படின்னு நினைப்பான மனசு. சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு ஊருக்கு தன் மகனை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது வழியில காட்டு பகுதி, நல்ல மழை பெய்யுது, இருள் நேரம். அந்த பையனுக்கு முள்ளு குத்துருச்சு காலில், அழுகிறார், ரத்தம் ஓடுது. அடுத்த ஊருக்கு போகணும், இருளாக வேற ஆயிடுச்சு. இப்ப சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், தம்பி இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தங்கிக்குவோம், உனக்கு காலில் முள்ளு குத்துருச்சு, காலை வீங்கிடுச்சு, ரத்தம் ஓடிட்டு இருக்கு, நம்ம தங்கிட்டு காலையில நம்ம அந்த ஊருக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன அவரை சம்மதிச்சார். காலையில எழுந்திருத்து அந்த ஊருக்கு போறாங்க, கிராமத்துக்கு. அங்க பார்த்தா மையவாடியா இருக்கு, எல்லாம் இறந்து கிடக்குறாங்க, பூகம்பம் ஏற்பட்டு அந்த ஊரை கீழே கிடக்கு. சொன்னாங்க, நேற்று நாம் இங்கு வந்திருந்தால் நாமும் இந்த பூமியில் இழுக்கப்பட்டு உள்ளே சென்றிருப்போம். உனக்கு கால் முள் குத்துறது தான் அல்லாஹ் ஹைராக்கி வச்சுட்டான். முள் குத்துறதுல ஒரு ஹைர் இருக்குப்பா உனக்கு, அதனால நம்ம உயிரை எல்லாம் காப்பாற்றிட்டான். உனக்கு முள்ளு மட்டும் குத்தாம இருந்தா நம்ம அந்த ஊருக்கு போயிருப்போம், அந்த ஊர்ல பூகம்பம் ஏற்பட்டுருச்சு, நம்மளும் சேர்ந்து போயிருப்போம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதற்காக வேண்டிதான் உன் காலில் முள் குத்த வைத்தான். நம்ம முள்ளு குத்திருச்சு ஊருக்கு போறது இப்படி நமக்கு ஆயிடுச்சு, அல்லாஹ் அப்படி பட்டானே நினைக்காத. இது அல்லாஹ் நம் நன்மைக்காக வேண்டிதான். நமக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா நமக்கு நன்மைதான் நாடி இருக்கிறான். நம்முடைய பாவத்தை ஒரு காலம் மன்னிக்கலாம் அவன். நம்ம படுத்த படுக்கையாக இருக்கிறோம், நம்மள 4 பேர் வராங்க பார்ப்பதற்கு. அப்ப என்ன சொல்லணும் அவங்கள பார்த்து, நான் பாஸ் இன்ஷா அல்லாஹ் தபூர். ஒரு வியாதியா இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நகை எப்படி இருந்தங்க நீங்க எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த குற்றமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவான், ஆஃபியத்தை கொடுப்பான் உங்களுக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் கூட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, பெரிய வியாதியில் டாக்டர் போயிருப்பாரு, டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எங்க பயப்படுறீங்க, ஒண்ணுமே இல்ல, 2 நாள்ல பாருங்க நீங்க எப்படி இருப்பீங்க, நடந்து போவீங்க. அப்ப அவருக்கு அந்த வியாதியுடைய வலி தெரியாது, வியாதியுடைய வலி தெரியாதுங்க. நீங்க நல்லா நடப்பீங்க, நல்லா போவீங்க, உங்களுக்கு காலில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு வியாதியே இல்லைங்கிற மாதிரி தோற்றம் வந்து நல்ல ஆஃபியத்தாயிடுவாரு. இந்த பேச்சு தான் இருக்கு. நம்ம பார்த்தவொடனே ஓ நீ இப்படி இருந்த அப்படி போயிட்ட, இப்படி இருந்த அப்படி போயிட்ட அப்படின்னு பயங்காட்டுறதுக்கு இல்ல, போய் அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு வரணும். துவா செய்யறது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் லா பாஸ இன்ஷா அல்லாஹ் தஹூர், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை இது. எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, இன்ஷா அல்லாஹ் தஹூர், அல்லாஹ் நாடினால் உங்களை சுத்தமாக்கிடுவான், உங்களுக்கு வியாதி இல்லாம ஒரு ஆபியத்தை கொடுத்துருவான். துவா செஞ்சுட்டு நீங்க எனக்காக துவா செய்யுங்க. அவங்க எந்த பாவம் மற்றவர்களாக இருக்கிறாங்க, மலக்குமார்களுடைய துவாவும் அவங்க துவா ஒண்ணு சொல்றாங்க. மலக்குமார்களுடைய துவாவும் அவங்களுடைய வியாதியர்களுடைய துவாவும் ஒண்ணு. துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு வரணும், அதுக்காக தான் போகணும். அவங்களை பயப்படுத்துறதுக்கு போல நம்ம விசாரிக்கிறது ஒரு சுன்னத்து, ரசூலுல்லாஹி சுன்னத்து. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கஷ்டமான நேரங்களிலே நம்ம அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதை விட நல்ல சுகமான நல்ல வாழ்க்கை சந்தோஷமான நேரத்திலும் அல்லாஹ்
எல்லா நேரங்களிலும் எடுத்து நம்ம சந்தோஷம் கஷ்டமான நேரத்தில் துவா எவ்வளவு துவா கேட்போம். மலேசியால வந்து உட்கார்ந்துட்டு குரான் வச்சு துவா ஓதிட்டு துவா கேட்டே இருப்போம். அதே மாதிரி சந்தோஷமான நேரத்துல வந்து கேட்கணும். அப்படி கேட்டா நம்ம கஷ்டமான நேரத்தில் நம்மளோட துவா கபூல் ஆகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக.